அறிவிச்சுடர் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் உரையாட இருப்பவர் சென்னை தமிழ்நாடு அரசின் நிறுவனங்களில் ஒன்றாகிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் பாவேந்தர் இருக்கையினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி உங்களுடன் உரையாடுவதில் மீண்டும். இப்ப பராசக்தி திரைப்படம் எனக்கு மகிழ்ச்சி ஐயா. இப்போ பராசக்தி திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் இந்த காலகட்டத்தில் இந்த பராசக்தி திரைப்படத்தை எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? முதல்ல அதை உங்களிடமிருந்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பராசக்தி படம்ங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படமாக நான் பார்க்கிறேன். அது வெறும் வணிக சினிமா என்று நாம அதை புறந்தள்ள முடியாது. ஒரு மொழி உணர்வை காட்சிப்படுத்தி இன்றைய தலைமுறைக்கு அந்த படத்தை தந்திருக்கிறாங்க. அந்த படத்தை நான் நேரடியே சென்று திரையரங்கிலேயே மதுரையில சினிப்பிரியா மினிப்பிரியா என்று சொல்லுகிற அந்த திரையரங்கிலே போய் நான் பார்த்தேன். நல்ல கூட்டம், நல்ல வரவேற்பு. இந்தி திணிப்பை எதிர்த்து தான் அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான படம். இப்படி ஒரு படம் இதுவரையிலும் நாம சந்திக்காத ஒரு வகைமையா இருக்கு, ஒரு வெரைட்டியா அது இருக்கு. இன்றைய தலைமுறை உணரணும். ஒரு மொழிக்காக நீண்ட நெடிய காலம் தமிழ்நாட்டுல, தமிழ் சமூகத்துல 1918 தொடங்கி 30கள்ல 50கள்ல 65 2026 கூட ஒன்றிய அரசாங்கம் திணிக்கிற அந்த இந்தி எதிர்ப்புக்கான ஒரு படமாக அதை நான் ஒரு கருவியா பார்க்கிறேன். இந்த படத்தை பலரும் இந்த படம் குறித்து முகநூல்ல அவரவர்கள் போக்கிற்கு சில கருத்துக்களை எழுதுறாங்க. ஆனா அந்த கருத்துக்கள்லாம் பெரும்பாலான கருத்துகள் அது ஒரு திறனாய்வாது இல்லை, வேண்டுமென்றே எழுதக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. இந்த பராசக்தி படத்தினுடைய விளைவு, அதனுடைய கிரெடிட், அதாவது லாபம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய் சேர்ந்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாகவும் சங்கப்பரிவார சக்திகளும் சாதிய சக்திகளும் அதை கடுமையா அதை தாக்கி எழுதுறாங்க. இந்த படத்தோடு பெரியாருடைய அணுகுமுறையை ஒப்பிட்டு பெரியார் என்ன பெரிய இந்தியை ஏற்று விட்டார் என்பது போல அவரை திரித்து மிக மோசமாக எழுதுகிற போக்கும் இதை ஒட்டி இருக்கிறது. 65 பெரியாருடைய அணுகுமுறையையும் திமுகவுடைய அணுகுமுறையையும் முடிச்சு போட்டு எழுதுவதன் மூலமாக பராசக்தி படத்தினுடைய ஒரு விளைவை தடுக்கிற அல்லது அதை ஒரு சிதைக்கிற முயற்சியும் ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் அதை கடந்து தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், பெரியாரிய இயக்கத்தார், திராவிட இயக்கத்தார், இன்னும் பலரும், தமிழ் பற்றாளர்களும் இந்த படத்தை நாம வரவேற்கணும். மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கிறது. அந்த படம் தொடக்கத்திலேயே அது பல செய்திகளை அந்த படத்துல சொல்றாங்க. ஸ்காட்லாந்துல எப்படி அந்த மொழி எப்படி ஒடுக்கப்பட்டது, கோர்பச்சேவ் காலத்துல ரஷ்யாவில் ரஷ்ய பெரும்பான்மை மொழியாக ரஷ்ய மொழி எப்படி ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்ததாகவும் அதுல சொல்றாங்க. அதுக்கு பிறகு வங்கத்துல எப்படி உருது மொழியினுடைய ஆதிக்கம் என்று வரலாற்றுல தொடர்ந்து எப்படி மொழி ஒடுக்கப்படுகிறது, ஒரு தேசிய இனம் மற்றொரு பெரும்பான்மை மொழியால எப்படி ஒடுக்கப்படுகிறது என்பதை சொல்லிதான் அந்த படம் தொடங்குகிறது. இந்திய துணைக்கண்டத்துல 1918 இந்தியின் பெயரால் ஒடுக்குமுறையை தொடங்குகிறார்கள் அந்த படத்துல சொல்றாங்க. நம்முடைய சிந்தனை மரபுல அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் 1906, 7 இந்த காலகட்டத்திலேயே இந்தியை எதிர்த்து அயோத்திதாசர் பேசியிருக்கிறார். இந்தியை கத்துக்கிட்டா என்ன பெரிய, ராமேஸ்வரம் காசின்னு போகும்போது வேணா நம்ம பயணிகளோட பேசிக்கலாமே தவிர என்ன பெரிய விளைவு வந்துடும் என்பது போல அயோத்திதாசர் அந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்.
அப்படி 18ல தொடங்கி தொடர்ந்து 37, 65 என்று தொடர்ந்து ஒரு மொழி உரிமைக்காக, ஒரு மொழியினுடைய சுயமரியாதைக்காக நீண்ட நெடிய போராட்டத்தை தமிழர்கள் வந்து அதை செஞ்சாங்க. அதற்கு பின்னால திராவிட இயக்கம் பெரியார் வரும்போது சொன்னீங்க 1938ல தந்தை பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள், அதனுடைய விளைவு தமிழ்நாடு முழுக்க இந்தியினுடைய திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு ஒரு போர்க்களமானது. அந்த அடிப்படையிலிருந்து தான் பெரியார் தான் ஆமா பெரியார் தான் அந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே குறிப்பாக சென்னை மாகாணத்துல இந்தி எதிர்ப்பை வந்து மிக தீவிரமாக முன்னெடுத்தவர். இந்தியின் வழியாக எப்படி ஒரு பார்ப்பனிய ஆதிக்கம், பார்ப்பனிய பண்பாடு எப்படி வந்து கோலோச்சும், நம்மை வந்து ஆதிக்கம் செலுத்தும் என்பதை அதை மிக சரியாக இனம் கண்ட பெரியார் தொடர்ந்து அந்த 30கள்ல மிகப்பெரிய போராட்டத்தை தொடுத்தவர் அவர்தான். அவர்தான் வந்து ஒரு மக்கள் மயப்படுத்தி இந்தியை வந்து எதிர்த்த மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த காலத்தில் பெரியாரை மிக கொண்டாடிய ஒரு கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த இந்தி எதிர்ப்பை ஒரு இலக்கியமயப்படுத்தி அவர் நிறைய பாடல்களை அப்பொழுது எழுதினார். இந்தியை எதிர்த்து வருகிற ஒரு ஊர்வலம், ஒரு சென்னையை நோக்கி வருகிற ஒரு இந்தி பயணம், எதிர்ப்பு பயணம், அதை அடிப்படையாக கொண்டு பாரதிதாசன் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் என்கிற ஒரு பாடலை அவர் தொடர்ந்து எழுதினார். பங்கம் விளைந்திடேல் தமிழுக்கு பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் என்று சொன்னார். இப்படி மிக தீவிரமாக பெரியாரும் பெரியார் இயக்கமும், அதால் செல்வாக்கு பெற்ற அன்றைக்கு இருந்த தமிழ் சான்றோர்கள், கவிஞர்கள் எல்லோருமே வந்து இந்தியை வந்து எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு என்பதே ஒரு தனி ஒரு மரபாக, ஒரு வகைமையாக இருந்ததை நாம் வந்து மறுக்க முடியாது. அதையெல்லாம் தான் பராசக்தி படம் உள்வாங்கி ஒரு புனைவாக, ஒரு 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 படைப்பாக நமக்கு வந்து வழங்கி இருக்கிறது. ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த படம். வந்து அந்த படத்துல தொடக்கத்திலேயே ஒரு தொடர்வண்டியை எரிப்பது போல ஒரு காட்சி வரும். அதனுடைய நாயகன் சிவகார்த்திகேயன் அந்த இதை செய்வார். அவர் அந்த வண்டியை வந்து மறிப்பார். ஒரு மொழிக்காக தன் உயிரையும் ஈகம் செய்கிற ஒரு இளைஞர் பட்டாளம், அது அந்த சிவகார்த்திகேயன் அந்த தொடர்வண்டி இழுப்பு பாதையிலே அந்த வண்டியை தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது அந்த பயணிகள் எல்லாம் அலறி அடித்து ஓடுவார்கள். அங்கு காவல்துறை இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் உள்ளே நுழைந்து மக்களை எல்லாம் வந்து வெளியேற்றுவார்கள். அப்பொழுது ஒரு குடும்பத்தை அகற்றும் போது அந்த குடும்பம் வந்து அச்சப்படும். அப்ப அந்த கதாநாயகன், அந்த சிவகார்த்திகேயன் மாணவர் சொல்லுவார், நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி பேசுகிற மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவார். தமிழர்கள் எப்பொழுதுமே ஒரு மொழி ஆதிக்கத்தை செய்கிற ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் அவர்களுக்கு கிடையாது. அதெல்லாம் அதை ரொம்ப நுட்பமா அதுல வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கும் பராசக்தியினுடைய தேவை என்ன என்பதை ரொம்ப அடிப்படையான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். என்ன அது அடிப்படையானதுன்னா, இன்னமும் நாம் போராடுவதற்கும் இந்திய எதிர்த்து போராடுவதற்கும் 1000 காரணங்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அண்ணாவினுடைய அரசியலை மீண்டும் பராசக்தி நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு பராசக்தி மிக அடிப்படையான ஒரு திரைப்படம். ஒரு மொழிக்காக மிக நீண்ட நெடிய காலம் குண்டடிப்பட்டு, சிறைப்பட்டு, தன் உயிரையெல்லாம் தியாகம் செய்த ஒரு நெடிய வரலாற்றை அதிலே வந்து காண்பித்திருப்பார்கள். 65 போராட்டத்தை தான் அதிலே மிக தீவிரமாக காட்டுவார்கள். இந்த படத்தை பார்த்த பிறகுதான் நான் இந்திய எதிர்ப்பை பற்றி பாடல்களை படித்திருக்கிறேன், நூல்களை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு காட்சியாக பார்க்கும்போது ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி வந்து நம்மை வந்து சிலிர்க்க, ரொம்ப அந்த உணர்ச்சி நம்ம ரொம்ப ஒரு விம்மக்கூடிய, நெஞ்சு விம்மக்கூடிய அளவிற்கு அந்த இது இருக்கிறது.
மதுரையிலே நடந்த வடக்கு மாசி வீதியிலே நடந்த அந்த ஊர்வலம், அந்த போராட்டம், அங்க இருக்கிற தபால் நிலையத்தில் நடந்த போராட்டம், அங்க இருக்கிற திலகர் திடல் வழியாக போன ஊர்வலம், பிறகு பொள்ளாச்சியிலே நடந்த இந்த இந்திக்கு எதிரான போராட்டம் என்று அந்த திரைப்படத்துல எல்லாவற்றையும் அதிலே காண்பிப்பார்கள். ரொம்ப அடிப்படையான பல நுட்பமான காட்சிகள் அதிலே மிக அதிகமாக இருக்கும். இந்த போராட்டம் என்பது மொழியின் மீது ஏற்படக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்த போராட்டமாக இது விளங்கி இருக்குது என்று சொல்ல வர்றீங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, அத நாம வெறும் மொழிக்கு எதிரான போராட்டம் என்று நாம் குறுக்கி பார்க்க முடியாது. மொழி என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் என்கிற ஒன்றாக இருக்கட்டும், அல்லது பிற தேசிய இனத்தினுடைய மொழியாக இருக்கட்டும், இது நம்முடைய உழைப்பு, உற்பத்தி, நம்முடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. ஒரு மொழி ஒடுக்குமுறை என்பது ஒரு மக்கள் மீதான ஒடுக்குமுறையாகவும் அது இருப்பதனாலே, குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்திலே இந்தியின் வழியாக ஒரு பார்ப்பனிய ஆதிக்கத்தை கொண்டு வருவது என்பதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கம். அதை புரிந்து கொண்டுதான் நாம் அதை ஒரு வெறும் மொழி எதிர்ப்பு என்பதை காட்டிலும் அது ஒரு பண்பாடு, நம்முடைய மொழி, நம்முடைய வாழ்வியல் எல்லா முனைகளிலும் அந்த இந்தி எதிர்ப்பு என்பது அவர்கள் அடிப்படையில சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். இப்ப இந்த சமஸ்கிருதத்துடைய ஒண்ணு சொல்றேன். 1938 தமிழ்நாடு ஏற்கனவே சென்னை மாகாணம் என்ற மெட்ராஸ் பிரசிடென்சி அதனுடைய பிரீமியராக இருந்த ராஜகோபாலாச்சாரியர் அவர் 1938 இந்திய திணிப்பை கொண்டு வந்தார். அப்போது அந்த பெரியார் கடுமையாக எதிர்த்தார். பின்னால இந்தி எதிர்ப்பினுடைய கடுமையான மக்களுடைய எதிர்ப்பை கண்டு ராஜகோபாலாச்சாரியார் பின்வாங்கிவிட்டார். பின்னால ஒரு நாள்ல அவர் அறிவிக்கிறார், நான் ஏன் இந்தியை கொண்டு வந்தேன்னா, இப்ப நீங்க சொன்னது போல சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும், அதற்காகத்தான் நான் முதல்ல இந்தியை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால அவருமே இந்தியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். இதுதான் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாறு. இப்போ அன்றைக்கு தொடங்கிய இந்த இந்தி எதிர்ப்பு என்பது பின்னால பெரிய அளவுக்கு பெருகியது இந்த திரைப்படம் தெளிவாக காட்டுகிறது. இன்றைக்கும் அந்த இந்தி எதிர்ப்பு உணர்வுபூர்வமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதா? ஒன்றிய அரசு அந்த மொழியினுடைய ஆதிக்கம், தமிழ் மொழியை நசுக்க வேண்டும் என்ற ஆதிக்கம், இந்தி மொழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிப்பது என்ற நிலை இன்றும் தொடர்கிறதா உங்களது பார்வை? பல மாதங்களுக்கு முன்னால் அமித்ஷா ஒரு சுற்றறிக்கையின் வாயிலாக ஒரு அலுவல் மொழி என்பது அல்லது ஒரு தொடர்பு மொழி என்பதாக அது இந்தியிலே நடைபெற வேண்டும் என்று அவர் சொன்னபோது ஒரு பலத்த எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் வந்தது. நம்முடைய முதல்வர் கூட அதை மிக கடுமையாக அது எதிர்த்து பேசினார். எல்லோரும் அதை எதிர்த்தோம். அவர்கள் எப்படியாவது இந்தியை கொண்டு வர வேண்டும் என்பதை பல முனைகள்ல அவங்க அதற்கு நிறைய அவர்கள் அதற்கு சிரத்தை எடுத்து அதையெல்லாம் செய்கிற முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்ப இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறதா அப்படின்னா அது நாம இன்னும் அப்படி நாம சொல்ல முடியாது. ஆனா அதற்கு தான் இந்த பராசக்தி போன்ற படங்கள் அந்த இந்தி எதிர்ப்பு உணர்வை தூண்டுகிற ஒரு படமாக அது இருக்குன்னு நான் பார்க்கறேன். அதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்று சொன்னதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து, நீங்கள் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்தார். அதே போலவே அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையிலையும் இந்தி மொழி பள்ளிகளில் கட்டாயம் என்று அங்கே ஆளக்கூடிய பாஜக அரசு, அந்த மாநில அரசு அறிவித்த போது மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்தது. அந்த எதிர்ப்பை சந்தித்து கடுமையான எதிர்ப்புக்கு பணிந்து அவர்கள் இந்தியிலே நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம், ஆங்கிலம் தொடரும், மராட்டிய மொழி தொடரும் என்று அறிவித்து இந்தி மொழி திணிப்பை அங்கேயும் கைவிட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மகாராஷ்டிராவிலும் அந்த கொள்கையான இது எதிரொலித்திருக்கிறது. மேலும்
கூட அதிகமாக நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே ஒன்றிய அரசு தான், அங்கே பாஜக ஆளும் மாநிலம் அது. ஒன்றிய அரசு பாஜக, அங்கே ஆளக்கூடிய மாநிலம், அந்த ஆட்சியும் ஆளுங்கட்சியும் பாஜக தான் என்ற இந்த நிலை இருந்தாலும் கூட அங்கே இந்தியை அவர்களால் திணிக்க முடியவில்லை. உத்தரவு போட்டு அந்த உத்தரவை உடனடியாக உத்தரவை பின்வாங்கி கொண்டார். எனவே இது போன்ற நிலை பல்வேறு மாநிலங்களையும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டு வரக்கூடிய இந்த சூழலில் இந்த திரைப்படம் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு எந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, கட்டாயம் இந்த படத்தை பலரும் பார்க்கிறார்கள், பலரும் இந்த படத்தை கொண்டாடுகிறார்கள். சென்னை புத்தக கண்காட்சியில் கூட அண்ணாவுடைய தீப்பரவட்டும் என்கிற நூலை கேட்டு வாங்கி போகிற இளைஞர்கள் கூட்டம் வாங்கி போனதாக செய்திகள் எல்லாம் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் சில ஊடகங்கள் வழியாகவும் அந்த செய்தியை நான் கேட்டு அறிந்தேன். அப்படி இளைஞர்கள் இன்றைக்கு இந்த படத்தின் மூலமாக இந்தியை எதிர்த்து இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது போய் சேர்ந்திருக்கிறது. தீ பரவட்டும் என்கிற அண்ணாவுடைய நூல் என்பது அது ராமாயணம் பற்றிய ஒரு விமர்சனம், அண்ணாவுடைய விமர்சனம், அந்த காலத்திலே நடந்த ஒரு விமர்சனம். இந்த திரைப்படத்திலே நீதி பரவட்டும் என்றெல்லாம் அந்த சுவர்களில் எல்லாம் இதை எழுதி போட்டிருப்பார்கள். அப்படி தீ பரவட்டும் அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு தகப்பனாரும் அவருடைய மகனும் பார்த்துட்டு வர்றாங்க. அவருடைய மகன் சொல்றாரு, இது போன்ற வீரம் சரிந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை பார்த்து நான் வியந்து போகின்றேன், இந்த ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்று சொல்றாரு. அவர் பேசணும்னா அவர் தகப்பனாருடைய அப்பா சொல்றாரு, இந்த வீரம் சரிந்த போராட்டம் இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தேன், எனது மகன் இப்போது அவர் பேசுகிறார் என்று அவர் மகிழ்ச்சியோடு சொல்வதை நாம் காண முடிகின்றது. இப்போ இது போல இந்த இளைஞர்கள் இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்கள்ல பொள்ளாச்சியில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், மதுரையிலே நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று இந்த படத்தை ஒட்டி இந்திய எதிர்ப்பு, தமிழகம் தழுவிய அளவிலே நடந்த இந்திய எதிர்ப்புகளை பற்றியெல்லாம் ஏராளமான காணொளிகள் மற்றும் இணைய இதழ்கள் எல்லாம் ஏராளமான செய்திகள் இதை ஒட்டி ஒரு மீள் பார்வையாக மீண்டும் ஒரு முறை இந்த இந்திய எதிர்ப்பு பற்றிய ஒரு மீண்டும் தேடி பார்ப்பது, மீண்டும் அதை பற்றி ஒரு ஆசை போடுவது என்கிற அடிப்படையில் பல்வேறு செய்திகள் ஊடகத்துல தொடர்ந்து வருவது என்பது மீண்டும் ஒரு முறை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாம புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப அடிப்படையாக இருந்தது. இன்னும் அந்த படத்துல நாம் ஆழமாக பார்க்க வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது. அதுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலுப்படும் போது அங்க இந்தி சொல்லிக் கொடுக்கிற அந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு போவது போல சில காட்சிகள்லாம் அந்த படத்திலே வரும். இன்றைக்கும் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் கூட இந்தி கற்றுக்கொள்வது, தட்டச்சு கற்றுக்கொள்வது, சுருக்கெழுது கற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அந்த காலத்திலே உண்டு. அது பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் அந்த இந்தி வகுப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு போக்கு இருக்கும். அதெல்லாம் அந்த படத்துல காட்டுவாங்க. சுஜாதா போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இந்திய எதிர்ப்பு மிக தீவிரமாக இருந்த காலத்தை பற்றி சுஜாதா போன்ற பார்ப்பனர்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு ஒரு வீட்டுல இந்தி தெரியாமல், அதாவது போராட்டம் நடக்கிறது, போராட்டக்காரர்களுக்கு தெரியாமல் இந்தி கற்றுக் கொடுப்பார்கள் ஒரு வீட்டிலே, ஒரு பார்ப்பனர்கள் வீட்டிலே. அதை அறிந்து கொண்டு வெளியே முழக்கம் இடுவது போல சுஜாதா பதிவு செய்திருப்பார். அப்படி முழக்கம் இடும்போது அந்த இந்தி கற்றுக் கொடுக்கிற அந்த குடும்பத்தாரை எல்லாம் மிக கடுமையாக மோசமாக விமர்சித்தார்கள் என்பது போலெல்லாம் சுஜாதா போன்றவர்கள் நச்சுத்தனமாக அதை பதிவு செய்து வைத்திருப்பார்கள். ஒரு இந்தி கற்றுக்கொள்வது, அதாவது இந்தி பிரச்சார சபா வழியாக தமிழ்நாட்டிற்குள்ளார இந்தியை பரப்புகிற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். அது மட்டும் இல்லாம தமிழகம் தழுவிய அளவுல இருக்கிற மியூசிக் அகாடமியாக இருக்கட்டும், இன்னும் கலாச்சேத்ரா போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், பரதநாட்டியம், இந்தி கற்றுக்கொள்ளுதல் போன்ற ஒரு வைதீக செயல்பாடு, ஒரு பார்ப்பனிய செயல்பாடு தமிழகம் தழுவிய அளவுல
பார்ப்பனர்கள் வந்து அதை முன்னெடுத்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த நீங்க சொல்லிட்டு இருக்கிறது மாதிரியே தமிழ்நாடு இந்திக்கு எதிரானதல்ல. ஏன்னா இந்திக்கு எதிராக இருந்திருக்குமேனால் நீங்க சொல்றது மாதிரி இந்த இந்தி பிரச்சார சபா வந்து இங்க நடைபெறுவதற்கு அதனுடைய செயல்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு மக்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இந்தி திணிப்பு என்று வருகிற போதுதான் அது இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இந்தி பிரச்சார சபா நடந்து கொண்டிருக்குது, தேர்வு நடக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் நீங்க சுட்டிக்காட்டியதை போல மதுரையில் நடைபெற்ற போராட்டம், பொள்ளாச்சியில் நடைபெற்ற போராட்டம், இன்னும் வந்து சிதம்பரத்தில் நடந்த போராட்டம், மற்ற போராட்டங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பிழிவாக இந்த மக்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு மீள்நினைவாக அது மட்டும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தி எதிர்ப்புல மாண்டு போன, தன்னைத்தானே எரித்து கொண்ட பலரும், ராஜேந்திரன் போன்றவர்கள், சின்னசாமி போன்றவர்களுடைய அந்த சிலைகளை அதெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வாசலிலே நிறுவப்பட்டிருக்கிற சிலைகளை எல்லாம் வந்து காட்டுவார்கள். பக்தவச்சலம் அப்பொழுது முதல்வராக இருந்தார். அவர் வந்து இப்படி இந்திய திணிப்பை நீங்கள் வந்து அனுமதிக்க கூடாது என்று அவர் காலிலே விழுகிற அந்த காட்சி, அதை மீறி இந்தி திணிப்பு, அதற்காக வந்து மாணவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல், இந்திய குடியரசு நாளிலே அதற்கு அந்த நாளில் அதற்கு ஒரு நாள் முன்பு நடத்தக்கூடிய போராட்டம், அதிலே வந்து மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குதல், இந்த அதிகாரி வர்க்கம்னு சொல்ற போலீஸ், அப்புறம் இந்திய ராணுவம், இவர்கள் வந்து மிக கடுமையாக அவர்கள் எல்லாம் அடித்து அவர்களை வந்து கொன்று நெருப்பிலே போட்டு எரிக்கிறது. அதில் குறிப்பாக பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவம், அங்க இருக்கிற சாணியை எடுத்து வந்து ஒரு இளைஞர் வந்து இந்தி எழுத்தை வந்து பூசி அளிப்பார். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூட்டை நடத்துவார்கள். ஒரு குழந்தை உட்பட அவர்கள் எல்லாம் சுட்டுக் கொள்வது என்கிற ஒரு மிக தீவிரமாக ஒரு மொழிக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மாண்டு போன, தியாகம் செய்த பலருடைய செய்திகளை எல்லாம் இந்த படத்திலே வந்து மிக நுட்பமாக காட்டுவார்கள். இன்றைய தலைமுறைக்கான ஒரு மிக முக்கியமான படமாக அது இருப்பதனால பராசக்தி என்கிற இந்த படத்தை இன்றைய தலைமுறை பார்த்து வந்து நாம் மீண்டும் இந்தி தலையெடுக்காமல் ஒரு போராட்டத்தை நாம வந்து எடுக்கணும், நாம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும்னு நான் வந்து அது இந்த படத்தின் வழியாக உங்களை வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு மக்கள்ல, தமிழ் மக்கள் மீது, நம்ம தமிழ் மீது பற்று, அது மட்டுமல்லாது ஏற்கனவே இருமொழி கொள்கை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் தமிழும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆங்கிலம் படித்ததனுடைய விளைவாக இன்று உலகத்திலே தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த மொழி கொள்கையில்தான் தமிழர்கள் இந்த அளவுக்கு உயர்வு பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த 38 போராட்டங்கள், அதுவரை நடந்த போராட்டங்கள், இவை பற்றிய உணர்வுகள், மீள்நினைவுகள் இந்த தமிழ்நாடு மக்களிடையே, மாணவருடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். எனவே வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வு மட்டுமல்ல, வரலாறு மீண்டும் மீண்டும் நம்ம அந்த கடந்த காலம் என்பது மீண்டும் மீண்டும் நம்மை கடந்து செல்கிறது என்று ஆய்வாளர் திரு ஆர் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நமது வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் வரலாற்றை படைக்க முடியும். எனவே தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த வரலாறை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த திரைப்படம் நல்கியிருக்கிறது. ஹிந்தி படித்தால் நாம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போலாம் அப்படிங்கிறது வந்து அந்த படத்துல அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. ஆங்கிலம் தமிழ் என்கிற இருமொழி கொள்கையின் வழியாகத்தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்பதையும் அந்த படம் வந்து உணர்த்துகிறது. அப்படித்தான் அந்த படத்துல பல்வேறு செய்திகள் இப்படித்தான் வந்து, அது மட்டும் இல்லாம இந்தி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க என்கிற கோரிக்கையும் அந்த படத்திலே இருக்கிறது. ரொம்ப நுட்பமான புதிய நோக்கிலான பல்வேறு செய்திகளை அந்த படத்திலே வந்து நாம் வந்து பார்ப்பதற்கு நிறைய செய்திகள் இதில் இருக்கிறது என்பதுதான் நான் வந்து தொகுப்பாக சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அனைவரும் பராசக்தியை பார்க்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ மொழி ஆய்வாளர்கள் இந்தி என்பது பெரும்பான்மை மொழி என்ற ஒரு மாயை இருக்கிறது, அது உண்மை இல்லை. ஏன்னால் இப்போ ராஜஸ்தானில் பெரும்பாலும் இந்தி மொழி பேசப்பட்டாலும் கூட அந்த மக்களுடைய மொழி ராஜஸ்தானி. அதுபோல் பீகாரில் இருக்கக்கூடிய மொழி இன்று இந்தி அவர்கள் பேசினாலும் கூட போஜ்பூரி, இன்னும் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. அதே போல் மராட்டியத்தில் இந்து மொழி பேசினாலும் கூட அந்த மும்பை மாநிலத்தில், மும்பை நகரத்தில் அதை இதனுடைய மாநிலம் முழுக்க இருக்கக்கூடியது இந்தி மொழி கிடையாது, அவருடைய மொழியாகிய மராட்டி தான் அங்கே பேசப்படுகிறது. இப்படி பல்வேறு மாநிலங்களுடைய அந்த மாநில மக்கள் பேசிய மொழியை அழித்து இந்தி வளர்ந்திருக்கிறது என்பதை வரலாறு காட்டுகிறது. அவர்களுடைய மொழி உணர்வு வந்தால் அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் தாய் முக்கியமானது, அதே போல் தாய்மொழி முக்கியமானது. இப்போ நம்ம தமிழ் பிற மாநில மக்கள் மீது திணிக்கப்படுவதை நாம் விரும்ப மாட்டோம். அதே போல் எந்த மாநில மொழியையும் நம் தமிழ் மொழி மீது திணிப்பதை நாம் விரும்ப மாட்டோம். அதே போல் இது எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும். தாய் உயர்ந்தவர், ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய் உயர்ந்தவர் என்று சொல்வதைப் போல இந்த தாய்மொழியை சிதைக்கக்கூடாது, தாய்மொழியில் கற்பது தான் சிறந்தது என்று பல்வேறு கல்வியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தாய்மொழியோடு ஆங்கில கல்வியும் இருந்தால் இந்த மாநிலம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு அறிவுச்சூழல் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க. வணக்கம் ஐயா.